மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற ஜபல்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் சரியா மே 12, 2021 சோனு மற்றும் காயத்ரி அப்படிங்கிற தம்பதியினருக்கு திருமணம் ஆகுது. திருமணமான 4 நாட்கள் கழிச்சு சரியா மே 16 சோனுடைய மனைவியான காயத்ரியோட செல்போன் ரிப்பேர் ஆனதுனால அதை சரி பண்ண அன்னைக்கு காலையில 9 மணிக்கு பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போயிருக்காரு சோனு. ஆனா அப்படி போன சோனு ஈவினிங் ஆகியும் வீட்டுக்கு வரல. அதனால பயந்து போன அவருடைய மனைவியான காயத்ரி உடனே சோனுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா சோனுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. சரி எப்படியும் நைட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு நைட்டு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்பவும் சோனு வீட்டுக்கு வரல. இதனால பதற்றமான காயத்ரி தன்னுடைய குடும்பத்தினர்கள் கிட்ட இதை பத்தி சொன்னதுமே அவங்களும் அவருக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது யாருமே சோனு இங்க வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோனுடைய அண்ணனான நாராயணன் அப்படிங்கிறவரு சோனு எந்த கடைக்கு போறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னானா அப்படின்னு காயத்ரி கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு காயத்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த நாராயணன் அப்படிங்கிறவரும் அந்த டவுனுக்கு வந்து அங்க இருக்கிற செல்போன் கடையில எல்லாம் விசாரிக்கிறாரு. ஆனா எங்கேயுமே சோனுவை பத்தின தகவல் கிடைக்கல. அதனால மறுநாள் மே 17 அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் தேவையான டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த கேஸ் சம்பந்தமா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருந்திருக்காங்க. அதனால அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளே சொந்தமா தேடுவோம் அப்படின்னு சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற ஏரியாவிலலாம் சோனுவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து சோனுவை தேடிட்டு இருக்கிற சமயத்துல தான் சோனுடைய அண்ணனான நாராயணன் அப்படிங்கிறவருக்கு ஒரு மர்மமான போன் கால் வருது. அந்த போன் கால்ல சோனு ஓட்டிட்டு போன பைக் ஹரிஹர் போர்ட் அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதி கிட்ட நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் உடனடியே இங்க வாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால நாராயணன் பட்டேல் அப்படிங்கிறவர் தன்னுடைய குடும்பத்தினர்களையும் நண்பர்களையும் கூட்டிட்டு அந்த ஹரிஹர் போர்ட் அப்படிங்கிற காட்டுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்த சோனுடைய பைக்கை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோனுடைய பைக் நிறுத்தப்பட்ட இடத்துல பயங்கரமான துர்நாற்றம் வீசி இருக்கு. எந்த இடத்துல இருந்து துர்நாற்றம் வீசுது அப்படின்னு எல்லாருமே காட்டு பகுதிக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தீவிரமா அந்த காட்டு பகுதியில தேடும் போதுதான் ஒரு மரத்துக்கடியில நீல கலர்ல கயிறு ஒன்று இருந்திருக்கு. அது கூடவே சோனு கடைசியா போட்டு இந்த டிஷர்ட் செருப்பும் மாதிரியான பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த பொருட்கள் கிடைச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே தான் ஒரு மனுஷனுடைய எலும்புக்கூடு நாய்கள் மற்றும் காட்டு விலங்குகள் கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எலும்புக்கூடு அந்த இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. இதனால பதறி போன அந்த குடும்பத்தினர்கள் உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனடியா போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து ஃபாரன்சிக் டீமுக்கும் தகவலை கொடுத்திருக்காங்க. கல்யாணமான 4 நாள்லயே சோனுக்கு இப்படி நடக்க காரணம் என்ன, யாரு சோனுவை கொலை பண்ணிருப்பாங்க, கொலை பண்ணவங்களை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2021 மத்திய பிரதேசல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ அதனால வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அங்க இருந்து டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சடலத்துல இருந்த சதைகளை விலங்குகள் சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னும், ஆனா அந்த சடலத்துல எலும்புகள் உடைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது விலங்குகள் கடிச்சதுனால ஏற்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னும், யாரோ பிளான் பண்ணி தான் இவரை கல்லாலேயோ இல்லைன்னா கட்டையாலேயோ அடிச்சு அவருடைய எலும்புகளை உடைச்சிருக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. போலீஸ் அதிகாரிகளும் காட்டுக்குள்ள இருந்த அந்த டெட் பாடி பக்கத்திலேயே ஒரு பாறாங்கல்ல மீட்டெடுக்கிறாங்க. அந்த பாறாங்கல்ல ரத்த கரைகளும் இருந்திருக்கு. ஒருவேளை இந்த பாறாங்கல்லை வச்சுதான் அந்த நபருடைய தலையை உடைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு வருது. இந்த கேஸை விசாரணை பண்றதுக்காக அந்த மாவட்டத்துடைய எஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீமை ரெடி பண்றாரு. அந்த டீமும் கடைசியா இந்த சோனு யாருக்கிட்ட எல்லாம் பேசினாரு, இவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, அவருடைய மனைவியான காயத்ரி வேற யாருக்காவது கால் பண்ணிருக்காங்களா, இல்லனா அவங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க ஊர்ல இருந்து அந்த டவுனுக்கு போற ரோட்ல இருக்கிற சிசிடிவி செக் பண்ணி பார்க்கும்போது சோனு அந்த ரோட்ல போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. சோ இதை வச்சு பார்க்கும்போது வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அந்த காட்டு பகுதியில தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்பவம் நடந்த நாளான மே 16 மதியானம் 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அதனால இந்த சோனு கடைசியா யாருக்கிட்ட பேசினாரோ அவங்களதான் நம்ம விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியா வந்த நம்பரை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா வந்த நம்பர் ஒரு பொண்ணுடைய பேர்ல இருந்திருக்கு. அந்த பொண்ணுடைய பேர் மது பட்டேல். இந்த மது பட்டேலை பத்தி போலீஸ் அதிகாரிகள் சீக்கிரட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் சோனுடைய தங்கச்சி இந்த மது பட்டேலோட அண்ணனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஒரு விதத்துல இந்த மது பட்டேல் அப்படிங்கிறவங்க சோனுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கறதால இந்த மது பட்டேலை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல புது மனைவியான காயத்ரி கிட்ட இதை பத்தி கேட்கும்போது காயத்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி இந்த மது பட்டேல் எனக்கு கால் பண்ணா உன்னுடைய கணவரை ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டனா. நானும் இதை பத்தி என்னுடைய கணவர் கிட்ட கேட்டேன், அவரும் நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ அவர் இறந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மது பட்டேல் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு
அப்படின்னு காயத்ரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. மது பட்டேல் கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது நீ ஏன் கடைசியா சோனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா மது நான் சும்மா தான் கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் போலீஸ் சோனு உனக்கு எப்படி தெரியும், சோனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல, அவருடைய கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு மது பட்டேல் சொல்றாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் மது கிட்ட நாங்க சோனுடைய மர்டர் பத்தி எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீயா இதை பத்தி சொல்ற, அப்படின்னா உனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது அவங்களுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து மது கிட்ட நீ உண்மையை ஒத்துக்கோ, குறைவான தண்டனை தான் உனக்கு கிடைக்கும், ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து நாங்க உன்னை காப்பாத்துறோம், சோ அதனால என்ன நடந்துச்சோ அதை எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு மது கிட்ட கேட்கும்போது அப்பதான் மது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோனு பட்டேலுடைய தங்கச்சியான நிதி பட்டேல் அப்படிங்கிறவங்க 2019 மது பட்டேலுடைய அண்ணனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல தான் மது பட்டேலுடைய வீட்டுக்கு இந்த சோனு அடிக்கடி தங்கச்சியை பார்க்கறதுக்காக போயிருக்கான். அந்த நேரத்துல தான் இவங்க 2 பேருக்குள்ளேயே நட்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. மது பட்டேலுக்கும் இந்த சோனு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதனால 2 பேருமே நண்பர்களா இருந்து ஒரு கட்டத்துல காதலர்களா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய காதல் 2 வீட்டுக்குமே தெரியாது. அதனால தொடர்ந்து சீக்கிரட்டா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நகர்த்திட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் சோனு தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த சமயத்துல திடீர்னு லாக்டவுன் போட்டதால யாருமே எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டதால வேற வழி இல்லாம சோனு அந்த இடத்துலயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ளேயே இன்னும் நெருக்கமாகிற சூழ்நிலை அதிகரிச்சுது. நாட்கள் போக போக 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல ஆளுங்க இல்லாத நேரத்துல நெருக்கமா இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த சோனு நெருக்கமா இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கான். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா இந்த 2 குடும்பத்தினர்களுக்கும் இவங்களுடைய காதலை பத்தி தெரிஞ்சதுமே 2 பேரையும் திருமணம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற இடங்கள்ல வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் சோனுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சு காயத்ரி அப்படிங்கிற பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் மது பட்டேலுடைய வீட்லயும் வரன் பார்க்க ஆரம்பிச்சு விஜய் பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போதான் திடீர்னு சோனு மதுவுக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் தனியா மீட் பண்ணணும், ஆனா அந்த மீட்டிங் தான் கடைசி மீட்டிங்கா இருக்கணும், அந்த மீட்டிங்ல நமக்குள்ள எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். மதுவுக்கு இதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆயிருக்கு. உடனே மது இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு சோனு அவகிட்ட இருந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் காமிச்சு அந்த பெண்ணை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். இருந்தாலும் மது அவனை மீட் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் சோனு அவனுடைய மேரேஜுக்கு 4 நாளைக்கு முன்னாடி மது பட்டேலுக்கு கால் பண்ணி மிரட்டியிருக்கான். அப்பதான் அந்த மது பட்டேல் சோனுடைய மனைவியான காயத்ரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இந்த மாதிரி போட்டோ வீடியோ எல்லாம் காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோனு கிட்ட காயத்ரி இதை பத்தி கேட்கும்போது இதுக்கப்புறம் மது விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் அவகிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டேன், நம்ம 2 பேருமே இப்பதான் புதுசா லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம், இதுக்கப்புறம் அவ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு காயத்ரியுடைய செல்போனை ரிப்பேர் பண்றதுக்காக நான் டவுனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்காரு. ஆனா இந்த சோனு அவனோட வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தான் மது பட்டேலுக்கு கால் பண்ணி நான் கடைசியா ஒரு முறை உன்னை மீட் பண்ணணும், அந்த மீட்டிங்ல நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த வித டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், சப்போஸ் நீ வரல அப்படின்னா நம்ம 2 பேருமே ஒன்னா இருந்த போட்டோ வீடியோ எல்லாத்தையுமே நான் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அதனால மது பட்டேல் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மது பட்டேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே நீ கேட்கற எல்லாத்துக்குமே எனக்கு சம்மதம் தான், உன்னை நான் மீட் பண்ண வரேன், ஆனா என்னுடைய போட்டோ வீடியோ எல்லாத்தையுமே என் கண்ணு முன்னாடியே டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மது பட்டேல் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா இவன் எந்த அளவுக்கு பண்றான் அப்படின்னா இவனை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்றதுக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய பையில எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சோனு தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி இருக்கான். மதுவும் தன்னுடைய அத்தை மகளான நிஷா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கூட்டிட்டு ஹரிஹர் அப்படிங்கிற காட்டு பகுதிக்கு கிளம்புறாங்க. ஆனா சோனு சொன்ன டைம்ல மது வராததால உடனே மதுக்கு கால் பண்ணி கேட்கும்போது நான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல தன்னுடைய அத்தை மகளை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அத்தை பொண்ணை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நேரா சோனு வந்து மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு புதர் கிட்ட போயிருக்காங்க. அங்க வெட்டப்பட்ட ஒரு மரத்துக்கு மேல உட்காந்து சோனு கிட்ட நெருக்கமா இருக்கிற மாதிரி சீனை போட்டு அவனை அந்த மரக்கட்டையில படுக்க வைக்கிறாங்க. அந்த சமயத்துல சோனுக்கு நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறோம் அப்படிங்கிற உணர்வு வந்ததால அவனோட மைண்ட் ஃபுல்லாவே மது பட்டேல அனுபவிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த சமயத்துல மது பட்டேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் ஏதாவது புதுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உன்னுடைய கையும் காலையும் மரத்துல கட்டிடுறேன், அதுக்கப்புறமா உன் கண்ணையும் சேர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னதுமே சோனுவும் அதுக்கு சரின்னு சொல்லியிருக்கான். அவனுடைய சம்மதத்தோடையே அவனுடைய கை காலை எல்லாத்தையும் மரத்துல கட்டிட்டு கடைசியா கண்ணையும் கட்டிட்டு அவன் கிட்ட நெருக்கமா போயிருக்கான். அந்த சமயத்துல சோனு எதிர்பார்க்காத நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அவனோட தலையிலேயே பயங்கரமா அடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா ஒரு கயிறை எடுத்து சோனுவோட கழுத்தை இருக்க ஆரம்பிச்சதும் கொஞ்ச நேரத்திலேயே அவனோட உயிர் போயிருக்கு. இந்த சத்தம் கேட்டு தூரத்துல நின்றுட்டு இருந்த மது பட்டேலுடைய அத்தை மகளான நிஷா சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ரத்த கரைகளோட மது பட்டேல் இருக்கிறத பார்த்திருக்காங்க. உடனே மது பட்டேல் அந்த இடத்துலயே அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அங்க இருக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. வீட்டுக்கு வந்த கையோட அவங்க போட்டிருந்த துணி எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நெருப்புல போட்டு எரிச்சிடுறாங்க. அது கூடவே சோனுவோடைய மொபைலையும் எரிச்சிடுறாங்க. மது சோனுவை கொன்னுட்டு அங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி கட்டி போட்டிருந்த சோனுடைய கை கால்களை கழட்டி விட்டுட்டு அந்த உடல்
உடலை கீழே தள்ளி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் காட்டு விலங்குகள் எல்லாமே அந்த உடலை கடிச்சு சாப்பிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு தான் சோனுடைய உடலை போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மது பட்டேல் கிட்ட இருந்து வாக்குமூலமா வாங்கிக்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. நீங்க இந்த சோனுவையும் மதுவையும் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனே. திரும்பவும் வேற ஒரு கிரைம் ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன்.